எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு கிளி வளர்த்தாராம் ஒரு மத பெரியவர். எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்திருக்கார். அவங்க பின்பற்ற மதத்தை அந்த கிளிக்கு சொன்னதா நினைச்சுக்கோங்க. சாகும் போது கடவுளுடைய பேரை சொல்லிட்டு தானே சாகணும். எல்லா மதமும் அப்பதான் சொல்லுது. சாகும் போது கடவுள் பேர் வாயில இருக்கணும். அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு. அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது. ஒரு 3 வருஷம் அது அழகா வளர்த்து குஞ்சுல இருந்து பெருசாக்கிட்டார். அந்த கிளி இவர் வெளியில போகும் பொழுது கதவை பூட்டாம போயிட்டார். ஒரு பூனை வந்து கடிச்சிருச்சிங்க. அதை கூண்டை திறந்து வச்சு போயிட்டார் தெரியாம. கூண்டை திறந்து அதுக்குள்ள போய் பூனை கடிச்சிருச்சு. கடிக்கிற பொழுது மதபோதகர் உள்ள நுழைஞ்சிட்டாராம். எங்க அம்மா சொன்னது இது. உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சிருக்கு பூனை. அந்த கிளியினுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு. மதபோதகர் எதிர்பார்த்தார், சாகும்போது கிளி மந்திரத்தை சொல்லும் என்று. கிளி டாய் 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 என்று சத்தம் கொடுத்து செத்து போனது. கற்பது எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உள்ளே புகுந்து விடுவதில்லை. அதனால் தான் அந்த குறளை சொன்னார். கற்றது சிறிதள வேணும், இருந்தாலும் கற்பது எப்பொழுது பயன் பெறும், அதன்படி நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லும் அந்த குறளை அவர் எடுத்து சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னது கிளி பேச்சுக்காக அல்ல, மனிதன் தன் ஆன்மாவிலே எப்படி கல்வியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்.